அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் இந்த லெசன்ல இருந்து ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதில் பார்ட் 1 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவோம்? தாவரங்கள்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த உயிரி மூலக்கூறுகளான புரோட்டீன்களாக இருக்கலாம், கார்போஹைட்ரேட்டுகளாக இருக்கலாம், லிப்பிடுகளாக இருக்கலாம், அல்லது நியூக்ளிக் அமிலங்களாக இருக்கலாம். இது எல்லாமே உருவாக்கக்கூடிய உற்பத்தி சாலையாக இருக்கிறது யாரு? தாவரங்கள் தான். இந்த தாவரங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? The plants get energy from sun. சூரியன்ல இருந்து அது எனர்ஜியை எடுத்துக்குதுல்ல. இந்த சூரியனிடமிருந்து அது எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணுது பாருங்க. They convert radiant energy into chemical energy. Radiant energyனா என்ன? லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம்? ரேடியன்ட் எனர்ஜின்னு சொல்றோம்ல. அதை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. கெமிக்கல் எனர்ஜினா என்னது? கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டாக அல்லது குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸை நம்ம ஃபிசிக்கோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா லைட் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது? கெமிக்கல் எனர்ஜி அங்கே கன்வெர்ட் ஆகுதுல்ல. ஸோ லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இதை ஃபிசிக்கோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் தான், இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் முதன்மை உணவு ஆதாரமாக இருக்குது. பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன் த வேர்ல்டு. அகெயின் இந்த ஒரே ஒரு ஒற்றை நிகழ்வு மூலமாக தான் உலகத்தில் ஆக்சிஜன் இவால்வ் ஆகிறது. ஆக்சிஜன் லிபரேட் ஆகிறதும் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நிகழ்ச்சியின் மூலமாக மட்டும்தான். இதில் என்ன உருவாக்கப்படுதுன்னு சொன்னோம்? கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் ஆக்ட் அஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் ரெஸ்பிரேஷன். சுவாசித்தலுக்கு மிக முக்கியமான ஒரு தளப்பொருளாக விளங்குவது கார்போஹைட்ரேட். அது மட்டும் இல்லை, அதிகமான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கரிம பொருட்களை உருவாக்கக்கூடிய ஒரு பேசிக் காம்போனண்டாகவும் என்ன இருக்கு? கார்போஹைட்ரேட். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் உருவான கார்போஹைட்ரேட்ல இருந்து நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு உலகத்தில் உள்ள தாவரங்கள் எல்லாம் சூரிய ஒளியை பயன்படுத்துது அப்படின்னு சொன்னோம்ல. எவ்வளோ ஆற்றலை பயன்படுத்துது அப்படின்னு தெரியுமா? ஒரு வருடத்தில் பூமியின் மீது விழக்கூடிய வெறும் 0.2% ஆற்றலை மட்டும் 0.2% ஆஃப் இன்சிடென்ட் சோலார் லைட்டை யூஸ் பண்ணி 75 × 10⁻12 கிலோகிராம் ஆஃப் கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுது. ஃபிக்ஸ் பண்ணி 1700 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ட்ரை மேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுது பாருங்கள். ஜஸ்ட் 0.2% ஆஃப் இன்சிடென்ட் லைட்டை அப்சர்வ் பண்ணி 75 × 10⁻12 கிலோகிராம் ஆஃப் கார்பனை நிலைநிறுத்தி 1700 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ட்ரை மேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ட்ரை மேட்டர்னானது நத்திங் பட் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பயோமாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோ எஃபிஷியண்டான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னா என்ன சொல்லுவோம்? தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை பயன்படுத்தி சூரிய ஆற்றலின் உதவியினுடன் கார்போஹைட்ரேட் அல்லது குளுக்கோஸை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இங்கே எளிய பொருட்களில் இருந்து ஒரு காம்பவுண்ட் மாலிகூல் அல்லது குளுக்கோஸ் உருவாக்கப்படுறதுனால இந்த ஃபோட்டோசிந்தசிஸை நம்ம என்ன சொல்கிறோம்? அனபாலிக் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இந்த குளுக்கோஸ் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு மேஜர் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னேன்ல. அப்போது இந்த குளுக்கோஸ் என்னவா சிதைக்கப்படுது? மீண்டும் வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ஸ்பிளிட் ஆக்கப்படுது. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஆக்சிஜன் வேணும்ல. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம்ல. ஸோ குளுக்கோஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எனர்ஜியை உருவாக்குது. ஏடிபி உருவாக்கப்படுது. மட்டுமல்ல, கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? கட்டபாலிக் ரியாக்ஷன்னு சொல்லுவோம்ல. இந்த கெமிக்கல் வினை மாதிரி
இது வந்து எளிய வினை இல்லை. நீங்கள் இந்த ஈக்குவேஷன் போட்டு படிக்கிற மாதிரி இது எளிய வினை இல்லை. இது ஒவ்வொன்றுக்கு பின்னாடியே மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. நிறைய ஆராய்ச்சிகளுடைய முடிவின்படி தான் இந்த எம்பரிக்கல் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும், சன்லைட் வேணும், குளோரோஃபில் மாலிகூல் வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் குளுக்கோஸ் உற்பத்தி செய்ய முடியும் இல்லையா? அதில் என்ன இவால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம், ஆக்சிஜன் இவால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. இதை சார்ந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் உங்கள் முந்தைய வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க. அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பாட்டட் பிளான்ட்டை எடுத்துக்கணும். அதை 24 to 48 hours டார்க் ரூமில் வைக்கணும். எதுக்காக டார்க் ரூமில் வைக்கணும் அப்படின்னா, சூரிய ஒளியில் இருக்கும்போது அது ஏற்கனவே கார்போஹைட்ரேட்டை சிந்தசிஸ் பண்ணியிருக்கோம். அந்த கார்போஹைட்ரேட்டை அதை யூட்டிலைஸ் பண்ணிடும். டார்க்கில் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது இல்லையா? ஸோ அதற்கு தேவையான உணவை அது கார்போஹைட்ரேட் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுலேருந்து எடுத்துக்கோம்ல. அதுக்கு பிறகு அந்த பாட்டட் பிளான்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த லீஃபில் சோதனை செய்ய போகிறோமோ அந்த லீஃபில் பிளாக் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கணும். இந்த அமைப்பை நம்ம என்ன செய்யணும், இப்போ சூரிய ஒளி படும்படி 2 முதல் 3 மணி நேரம் சூரிய ஒளி படும்படி நம்ம இந்த அமைப்பை வச்சுருக்கணும். வச்சுட்டு திரும்ப அந்த லீஃபை ரிமூவ் பண்ணி அயோடின் சோதனை அல்லது ஸ்டார்ச் சோதனைன்னு சொல்கிறோம்ல, சோதனை செய்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சோதனைக்கு முதல்ல என்ன செய்வோம், அந்த லீஃபை பாயில்டு வாட்டரில் போட்டு அதனுடைய என்சைம் ஆக்டிவிட்டியெல்லாம் ஃபஸ்ட்டில் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் என்ன செய்வோம், அதை வார்ம் ஆல்கஹாலில் ஆட் பண்ணும்போது அதில் இருக்க நிறம் எல்லாம் ப்ளீச் ஆகி நமக்கு ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக ஒரு லீஃப் கிடைக்கும்ல. அதில் என்ன ஆட் பண்ணுவோம், அயோடினை ஆட் பண்ணும்போது அது ப்ளூ கலரில் டர்ன் ஆச்சுன்னா அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி அயோடின் டெஸ்ட் செய்து பார்க்கும்போது எந்த பகுதி வந்து கருப்பு பேப்பரால் கவர் பண்ணியிருந்தோ அதை தவிர வெளியில் எக்ஸ்போஸ் ஆகியிருந்ததுல அந்த பகுதி மட்டும் என்னவா மாறியிருந்து, இந்த ப்ளூ கலராக மாறியிருந்து. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு சூரிய ஒளி மிக முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வருது. பக்கத்தில் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், அது என்ன பாருங்க, குரோட்டன் லீஃப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரே லீஃபில் பல வண்ண நிறத்தில் காணப்படும்ல. இந்த லீஃபை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரிகேட்டட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரிகேட்டட் லீஃபை, குரோட்டன் லீஃபை இதே சோதனைக்கு உட்படுத்தும் போது எந்த பகுதி பசுமையான நிறத்தோடு இருந்ததோ அந்த பகுதி தான் நீல நிறமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. இதில் இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்ன வேணும், குளோரோஃபில் வேணும் அப்படிங்கிறது இந்த சோதனை மூலம் நமக்கு தெரிய வருது. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க, இதை நம்ம மோல்ஸ் ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஆல்ரெடி ஈட்டியோலேட் பண்ண ஒரு பாட்டட் பிளான்ட். அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நீக்கிட்டோம். இந்த பாட்டட் பிளான்ட்டை இப்போ என்ன செய்கிறோன்னா, அதில் உள்ள ஒரு இலையை KOH கரைசல், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல் இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலுக்குள்ளாடி கார்க்கை பயன்படுத்தி நம்ம உள்ளாடி வைக்கிறோம். கார்க்கை ஸ்பிளிட் பண்ணி அந்த கார்க்குள்ளாடி இந்த லீஃபை இன்சர்ட் பண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளாடி வைக்கிறோம். இந்த அமைப்பை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சூரிய ஒளி படும்படி வைக்கணும். இப்போ பாருங்க, இந்த இலையினுடைய பாதி எங்கே இருக்கு, பாட்டிலுக்குள்ளாடி இருக்கு. அடுத்த பாதி வெளியில எக்ஸ்போஸ் ஆகி இருக்குல்ல. போட்டோசிந்தஸ்க்கு என்னெல்லாம் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும், சூரிய ஒளி வேணும், பச்சையும் வேணும், அப்படிதானே? அப்போ உள்ளாடி இருக்கக்கூடிய லீஃபை நீங்க இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு சூரிய ஒளி கிடைக்கும், அப்படிதானே? இது தாவரத்தோட அட்டாச் ஆகி இருக்கிறதுனால இதுக்கு நீர் மூலக்கூறும் கிடைக்கும்ல, வாட்டரும் இந்த இலைக்கு கிடைக்கும், அப்படிதானே? ஏற்கனவே இந்த இலை பசுமை நிறத்தோட இருக்கிறதுனால அதில் பச்சையும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் உள்ளாடி இந்த பாட்டிலுக்குள்ளாடி என்ன சொல்யூஷன் நம்ம வச்சுருக்கோம், KOH சொல்யூஷன். இந்த சொல்யூஷனோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அவைலபிள் கார்பன் டை ஆக்சைடெல்லாம் இது அப்சர்வ் பண்ணி எடுக்கக்கூடிய தன்மையுடையது. இந்த பாட்டிலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய லீஃபுக்கு இப்போ என்ன கிடைக்கல, கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் கிடைக்கல, சூரிய ஒளி கிடைச்சது, வாட்டர் கிடைச்சது, இலையில ஆல்ரெடி பச்சையும் இருக்குது இல்லையா? ஒரு 2-3 மணி நேரம் கழித்து இந்த லீஃபை அந்த பிளான்ட்லேருந்து டிட்டாச் பண்ணி அயோடின் டெஸ்ட் பண்ணும்போது அல்லது ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணும்போது
எந்த பகுதி வந்து பாட்டிலுக்கு உள்ளாடி இருந்ததோ அந்த பகுதியில் எந்த மாற்றமும் நடைபெறல. ஆனால் பாட்டிலுக்கு வெளியில் சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பகுதியில் மட்டும் இந்த பசுமையான நிறம் என்னவா மாறியிருந்து நீல நிறமாக ப்ளூ கலரில் மாறியிருந்து. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு மிக முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆய்வின் மூலம் நமக்கு தெரிய வருது. 1770 ஜோசப் பிரிஸ்லி ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் ஒரு பெல் ஜாரை எடுத்துக்கிட்டாரு, ஒரு கேண்டில் எடுத்துட்டாரு, ஒரு மவுஸ் எடுத்துக்கிட்டாரு. இந்த பெல் ஜாருக்குள்ளாடி கேண்டிலை எரிய வச்சார், உள்ளாடி ஒரு மவுஸும் வச்சு பெல் ஜாரை வச்சு மூடிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது என்ன ஆயிருந்து அப்படின்னா கேண்டில் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மவுஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சஃபகேட் ஆயிடுச்சு, மூச்சு திணறல் ஏற்பட்டுட்டு. அவர் யோசித்தார், திரும்ப அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணார். என்ன பண்ணார்னா இதே மாதிரி ஒரு செட்டப்பில் பெல்ஜார்க்குள்ளாடி கேண்டில் எரியக்கூடிய மெழுகுவர்த்தியை வச்சுருக்காரு, மவுஸ் வச்சுருக்காரு, அப்புறம் அது கூட அடிஷ்னலாக ஒரு மின்ட் பிளான்ட்டை உள்ளாடி வச்சார். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து அவர் அந்த செட்டப்பை பார்க்கும்போது அந்த பெல் ஜாருக்குள்ளாடி இருந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சிக்கிட்டே இருந்தது, மவுஸும் ரொம்ப ஹாப்பியாக உள்ளாடி இருந்தது. அப்போ இதில் இருந்து அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இந்த மவுஸும் எரியக்கூடிய கேண்டிலும் ரீப்ளேஸ் பண்ணதை இந்த மின் பிளான்ட் ரெஸ்டோர் பண்ணிட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அந்த சமயத்தில் ஆக்சிஜன் அப்படியெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை 1770. ஆனால் 1774 இதே ஜோசப் பிரிஸ்லி தான் ஆக்சிஜன் அப்படிங்கிற வாயுவை கண்டுபிடிச்சாரு. அடுத்து இன்ஜன் காஸ், இவர் ஒரு சோதனையை செஞ்சார். பிரிஸ்லி பண்ண அதே சோதனை தான் 2 வேறுபட்ட சூழலில் வச்சு இன்ஜன் காஸ் செஞ்சார். என்ன அப்படின்னா ஒரு செட்டப்பை லைட்லேயும் இன்னொரு செட்டப்பை டார்க்லேயும் வச்சார். 7 நாள் கழிச்சு பார்க்கும்போது லைட்டில் வச்ச செட்டப்பில் இருந்த கேண்டில் திரும்பவும் எரியூட்ட முடிந்தது, திரும்பவும் அது பிரைட்டாக எரிஞ்சுது. ஆனால் டார்க்கில் வச்சுருந்த செட்டப்பில் இருந்த கேண்டிலை வந்து மீண்டும் எரிய வைக்க முடியலை. இதில் இருந்து என்ன தெரிய வந்தது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஒளி தேவை அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை வந்து இவர் வந்து உலகத்துக்கு சொன்னார். இவரோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு சூரிய ஒளி மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அறியப்படுது. இன்னொரு எலிகண்டான எக்ஸ்பெரிமெண்ட் இவர் பண்ணினார். என்ன அப்படின்னா அக்வாட்டிக் பிளான்ட், சப்மர்ஜ்ட் அக்வாட்டிக் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டாரு. சப்மர்ஜ்ட் அக்வாட்டிக் பிளான்ட்டை நீங்கள் திசல் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறீங்களா அதே மாதிரி செட்டப் பண்ணி அதை சூரிய ஒளி படும்படி வச்சுருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த தாவரத்தினுடைய பசுமையான பகுதிகளில் இருந்து ஏர் பபிள் மாதிரி நிறைய வெளியில் வரதை பார்த்தார். இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஆக்சிஜன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். ஸோ ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஆக்சிஜன் லிபரேட் ஆகுதுன்னு படிக்கிறோம்ல அதையும் இவர் தான் ப்ரூவ் பண்ணார். ஸோ இவருடைய சோதனை வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் ஒரு மிகப்பெரிய மைல்கல். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் TW ஏஞ்சல்மேனோட எக்ஸ்பெரிமெண்ட். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா லைட் ரேஸை ஒரு ப்ரிசம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணார். ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதனுடைய ஸ்பெக்ட்ரல் காம்பனன்ட் வந்து பிரியுதுல்ல, அதை நம்ம என்ன சொல்கிறோம், நிறப்பிரிகைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைட் ரேஸை அவர் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணார். நமக்கு தெரியும், அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், விப்ஜிஆர், V ஃபார் வயலட், I ஃபார் இண்டிகோ, ப்ளூ, green, yellow, orange and red. இந்த மாதிரி அதனுடைய நிறத்தை பிரிச்சார். இப்போ இந்த லைட்டை எதன் மேல் படும்படி வச்சாரு அப்படின்னா ஒரு சஸ்பென்ஷன்ல ஃபிலமெண்டஸ் ஆல்கே, கிளாடோஃபோரா அப்படிங்கிற ஃபிலமெண்டஸ் ஆல்கே எடுத்திருந்தார். இந்த ஃபிலமெண்டஸ் ஆல்கே கூட எதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்து அப்படின்னா ஏரோபிக் பாக்டீரியாவை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்து. இந்த லைட் வந்து கிளாடோஃபோரா இந்த ஃபிலமெண்டஸ் ஆல்கேல விழும்படி இதை செட் பண்ணி வச்சிருந்து.
கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது என்ன ஆகிருந்து அப்படின்னா, இங்கே நிறைய ஏரோபிக் பாக்டீரியா இருந்ததுல்ல, இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இந்த ப்ளூ லைட் இருந்த ரீஜியன்லேயும் இந்த ரெட் லைட் வந்த ரீஜியன்லேயும் அதிகமாக இருந்ததை பார்த்தாங்க. அப்போது இந்த பாக்டீரியா என்னது? ஏரோபிக் பாக்டீரியா. ஏரோபிக் பாக்டீரியானா அதுக்கு என்ன வேணும்? they need oxygen for respiration. ஸோ இங்கே அதிகமாக ஆக்சிஜன் லிபரேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம்ல. ஆக்சிஜன் எப்போ லிபரேட் ஆகும்? ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ப்ளூ ரீஜியன்லேயும் ரெட் ரீஜியன்லேயும் அதிகமாக ஒளி எடுக்கப்பட்டு அதிக அளவு ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த ப்ளூ ரீஜியன்லேயும் ரெட் ரீஜியன்லேயும் நடந்ததுனால இங்கே அதிக அளவு ஆக்சிஜன் உற்பத்தி இருந்தது. அதிகமாக ஆக்சிஜன் உற்பத்தி இருந்ததுனால இந்த ஏரோபிக் பாக்டீரியா நீல நிறம் பக்கமோ ரெட் ரீஜியன் பக்கமோ அக்குமுலேட் ஆயிருந்து அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு ஃபோட்டோசிந்தசிஸோட ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரத்தை ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ நமக்கு ஓவரால் ரியாக்ஷன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும், சன்லைட்டை யூஸ் பண்ணி குளோரோஃபில் என்ன பண்ணுது? கார்போஹைட்ரேட்டை சிந்தசிஸ் பண்ணுது இல்லையா? டூரிங் திஸ் ரியாக்ஷன் வாட்டர் ஃபார்ம் ஆகுது, ஆக்சிஜன் லிபரேட் ஆகுதுன்னு படிக்கிறோம். ஸோ இதில் கார்பன் டை ஆக்சைடு எசென்ஷியல்னு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டோம். லைட் எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம் இல்ல. குளோரோபிளாஸ்ட் வேணும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். ஆக்சிஜன் லிபரேட் ஆகுது அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம்ல. இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த டாப்பிக்ல இருந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், carbohydrates, the most abundant biomolecule on earth, are produced by. கார்போஹைட்ரேட் தான் நிறைய உலகத்தில் நிறைய இருக்கக்கூடிய காம்போனன்ட். இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? சம் பாக்டீரியா, ஆல்கே அண்ட் கிரீன் பிளான்ட்ஸ். அடுத்த ஆப்ஷன், ஆல் பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் ஆல்கே. ஆப்ஷன் சி, ஃபங்கை, ஆல்கே அண்ட் கிரீன் பிளான்ட் செல்ஸ். ஆப்ஷன் டி, வைரஸஸ், ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. இதை பார்த்தோன்னே ஈஸியாக நம்மளால் ஆன்சரை டிக் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இந்த மூணுலேயுமே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபங்கை கொடுத்துருக்கு. ஃபங்கை ஆட்டோட்ராஃபா ஹெட்ரோட்ராஃபா? ஹெட்ரோட்ராஃப். ஃபங்கை ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகாது. ஏன்? அதில் குளோரோபிளாஸ்ட் கிடையாதுல்ல. ஸோ குளோரோஃபில் மாலிகுல் இல்லாததுனால ஃபங்கையால் ஃபோட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ண முடியாது. இந்த மூணு ஆப்ஷன்லேயுமே ஃபங்கை இருக்குது. ஸோ இந்த மூணு ஆப்ஷனுமே ராங்னு ஈஸியாக நம்ம டிக் பண்ணிடலாம். அகெயின் இங்கே பாருங்கள், ஆல் பாக்டீரியா, எல்லா பாக்டீரியாவும் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகாது. ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவும் இருக்குது, நான் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவும் இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சம் பாக்டீரியா, algae and green plant cells. So this is the right option. Next question, one scientist cultured Cladophora in a suspension of Acidobacter and illuminated the culture by splitting light through a prism. He observed that bacteria accumulated mainly in the region of. இப்போ ஆப்ஷன் பார்ப்போம். Blue and red light, violet and green light, indigo and green light, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ லைட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ப்ரிசம் வச்சு லைட்டை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த லைட்டை யூஸ் பண்ணி கிளாடோஃபோராவை இல்லுமினேட் பண்ணும்போது ஏரோபிக் பாக்டீரியா எங்கே அக்குமுலேட் ஆகியிருந்து? ப்ளூ ரீஜியன்லேயும் ரெட் ரீஜியன்லேயும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணது யார்? எங்கல்மன் இல்லையா? ஸோ இதில் ஏரோபிக் பாக்டீரியா நீ கொடுக்கறதுக்கு பதிலாக தான் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அசிட்டோபாக்டர்னு கொடுத்துருக்காங்க. அசிட்டோபாக்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஏரோபிக் பாக்டீரியாஸ். அக்குமுலேஷன் ஆஃப் அசிட்டோபாக்டர் எங்கே அதிகமாக இருந்தது? ப்ளூ ரீஜியன்லேயும் ரெட் ரீஜியன்லேயும். ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். வயலட் அண்ட் க்ரீனில் இல்லை, இண்டிகோ அண்ட் க்ரீன் லைட்லேயும் இல்லை, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ லைட்லேயும் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின், carbon dioxide is necessary for the photosynthesis.
The chemical used to remove this gas most efficiently from entering control apparatus is carbon dioxide photosynthesisக்கு essential அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல, ஒரு செட்டப் வச்சு தான் நம்ம பண்ணணும்ல. ஸோ அந்த கண்ட்ரோல் அப்பேரட்டஸ்குள்ளாடி வெளியில இருந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளாடி நுழையாமல் இருக்கிறதுக்கு எதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் கொஷின். கால்சியம் ஆக்சைடு, டிஸ்டில்டு வாட்டர், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், சோடியம் கார்பனேட். இது நத்திங் பட் என்ன, மோல்ஸ் ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், KOH சொல்யூஷன். KOH சொல்யூஷன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், which of the following is not required in photosynthesis? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எது தேவை இல்லை அல்லது எது ரா மெட்டீரியல் இல்லை? குளோரோஃபில், லைட், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். குளோரோஃபில் கண்டிப்பாக வேணும். குளோரோஃபில்ல தான் என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது இல்லையா. லைட்டும் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்னு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா. கார்பன் டை ஆக்சைடும் எசென்ஷியல், மோல்ஸ் ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஆக்சிஜன் என்ன ஆகும், டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்சிஜன் இவால்வ் ஆகும்னு பார்த்தோம்ல. நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்கு, நாட் ரிக்வயர்ட். ஸோ which is the right option? ஆக்சிஜன் இஸ் த ரைட் ஆப்ஷன். இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவை இல்லை. நெக்ஸ்ட் கொஷின், which of the following statements does not justify the importance of photosynthesis? Importance of photosynthesis இங்க கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் importance of photosynthesis justify பண்ணல? Statement 1, it is a primary source of all food on earth. photosynthesis தான் உணவுக்கான முதன்மை ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். B, it is responsible for the release of oxygen into the atmosphere. அடுத்து என்ன பார்த்தோம், உலகத்தில் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரே நிகழ்ச்சி எது தான், ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, it is responsible for the water balance on earth. மரம் நடுங்க மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் வாட்டர் பேலன்ஸ்க்கும் அங்கே என்ன கனெக்ஷன் இருக்குது, கொஷின் தான் இல்லையா. கார்பன் டை ஆக்சைடை எடுக்குது, ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுது. அப்போது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. வாட்டர் சைக்கிளில் இது டைரக்டாக இன்வால்வ் ஆகலை. ஓகே, எனிவே அடுத்த ஆப்ஷனையும் பார்ப்போம். யூஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் பை பிளான்ட்ஸ் டூயிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். உலகத்தில் லைஃப் இருக்கிறதுக்கே ரீசன் என்ன, சூரியன்கிட்ட இருந்து லைட்டை எடுத்து அது லைஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான். யூஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் பை பிளான்ட் யூஸிங் ஃபோட்டோசிந்தசிஸ், தட்ஸ் அ பேசிக் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஸோ அதுவும் கரெக்ட் ஆப்ஷன் தான். எல்லா உயிரினங்களுமே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை நம்பி தான் வாழுது இல்லையா. ஸோ இதில் ராங் ஆப்ஷன் அல்லது ஃபோட்டோசிந்தசிஸோட ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை ஜஸ்டிஃபை பண்ணாத ஸ்டேட்மெண்ட் எது, சி. இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வாட்டர் பேலன்ஸ் ஆன் எர்த். இது டைரக்டாக வாட்டர் பேலன்ஸில் இன்வால்வ் ஆகாது. அன்பு மாணவ செல்வங்களே, இது வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ் இந்த லெசனில் இருந்து ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் 1 பார்த்தோம். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்ல. இந்த பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விடைகளையும் கூட பார்த்தோம். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.